14ஆம் தேதி டிஆர் லாட்டரி 8 மணி கெஸ்ஸிங் நம்பர் 6 மணி கெஸ்ஸிங் கொடுத்தல ஆல் போர்டுக்கு 8 வருதுன்னு சொல்லி வந்து ரிப்பீட்டாக அதே மாதிரி 8 வின்னிங் வந்திருக்கு. 2 நம்பர் கொடுத்தல சி போர்டு 9 வின்னிங் வந்திருக்கு. 3 டிஜிட்டில் கொடுத்தல பார்த்தீங்கன்னா சி போர்டு 9 மட்டும் வின்னிங் வந்திருக்கு நண்பா. 8 மணி ரிசல்ட்டில் ஆல் போர்டு 2 7 எடுத்திருக்கேன். 2 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டுக்கு வரலாம். 8 வந்ததுனால பி போர்டு பேஸ் பண்ணி 7 எடுத்திருக்கேன். சிங்கிள் போல் ஏ போர்டுக்கு 2 4 7 ஏன்னா 3 வந்ததுனால 2 4 வரலாம். பி போர்டுக்கு 2 7 9 அந்த 3 தூக்கி பி போர்டு 2ஆக மாற்றலாம். 8 வந்ததுனால 7 9. சி போர்டுக்கு 9 0 6 8 எடுத்திருக்கேன். நான் பி போர்டுக்கு 7 தூக்கி சி போர்டுக்கு 8 ரிப்பீட் வைக்கலாம். இல்லை 9 8 வரும், மாற்றி கூட வரும் நண்பா. 2 நம்பரை கொடுத்துட்டு சி போர்டு மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதேமாதிரி பி போர்டு 2 கொடுத்துருக்கேன். 7 9 எடுத்துக்கோங்க. சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கேன் நண்பா. இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஏ போர்டு 2 பி போர்டு 9 சி போர்டு 0 7. ஒருவேளை பி போர்டு 9 மிஸ் ஆச்சுன்னா 7 வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல் போர்டு எனக்கு வந்து 2 7 காமிக்குது. ஆனால் எந்த போர்டில் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 476 கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை உங்கள் கணக்கில் ஒரு நாள் மேட்ச் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க நண்பா. பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி நம்பர் கேட்குறீங்க. நம்பர் நான் யாரும் கொடுக்க முடியாது நண்பா. வீடியோ பார்த்து எடுத்துக்கோங்க.